அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜெபக்குழுவின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, மகிழ்ச்சியும் மன அமைதியும் இறைவன் தந்த வரப்பிரசாதம் நமக்கு இல்லையா? இறைவன் ஒவ்வொரு நாளும் உங்களை விசாரிக்கிறார். நீ எப்படி இருக்கிற? ஏன் சோர்ந்து போயிருக்கிற? நான் உன்னோட இருக்கிறேன். நீ நினைக்கிறதுக்கு மேலாக நான் உனக்கு செஞ்சு தருவேன்னு சொல்கிற தேவன் நம்ம கூட இருக்கிறார் இல்லையா? அப்புறம் ஏன் நம்ம சோர்ந்து போகணும் மக்களே? இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? இறைவாக்கினர் எஸ்யா எழுதிய நூல் அதிகாரம் 55 இறைவார்த்தை 8-11 முடிய. என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல, உங்கள் வழிமுறைகள் என் வழிமுறைகள் அல்ல என்கிறார் ஆண்டவர். மண்ணுலிருந்து விண்ணுலகம் மிக உயர்ந்திருப்பது போல் உங்கள் வழிமுறைகளை விட என் வழிமுறைகளும் உங்கள் எண்ணங்களை விட என் எண்ணங்களும் மிக உயர்ந்திருக்கின்றன. மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன. அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளரச் செய்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பி செல்வதில்லை. அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும். அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாக என்னிடம் திரும்பி வருவதில்லை. பிரேஸ் தி லார்ட். பாருங்கள், நம்ம எண்ணங்கள் போல் அவர்கள் எண்ணங்கள் இல்லையா? ஏன்னா அது மேலானதான். நம்ம வழிமுறைகளைப் போல் அவர் வழிமுறைகளே இல்லையா? நம்ம எண்ணங்களை விட மேலான எண்ணங்களை வைத்து நாம் என்ன திட்டமிட்டு இருக்கிறோமோ அதற்கு மேலாக அவர் திட்டமிட்டு நம்மளை நிறைவாக அவர் வழி நடத்துகிறார் இல்லையா? அது பெரிய ஆசீர்வாதம் தானே இல்லையா? அப்போது ஒவ்வொரு நொடி பொழுதும் அவர் நம்மளை நிறைவாக பாதுகாக்கிறார், வழி நடத்துகிறார், தேற்றுகிறார், திடப்படுத்துகிறார், தாங்குகிறார், தப்புவிக்கிறார், ஏந்துகிறார். ஒவ்வொரு நொடிப்பொழுதும் என் செல்லமே என்று கூட அழைக்கிறார் இல்லையா? நம்ம அவரிடம் ரொம்ப நெருக்கமாக இருக்கும்போது நம்ம சோர்வில் எப்படி நம்மளை தேற்ற வேண்டும் என்பது அவருக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் அவர் நம்மளை எப்பொழுதும் தேற்றி திடப்படுத்தி தாங்கி தப்புவித்து ஒவ்வொரு நொடிப்பொழுதிலையும் கண்ணுக்குள் வைத்து மூடுகிறார் இல்லையா? எவ்வளோ பெரிய காரியம் இது! யார் செய்வா? அது நம் இறைவன் மட்டும்தான் செய்வார். அதுவும் பாருங்கள், உங்கள் எண்ணங்களை விட மேலான எண்ணங்களாக இருப்பதால் நான் உங்களுக்கு கொடுத்த வார்த்தையை நிறைவேற்றாமல் அந்த வார்த்தை என்னிடம் திரும்பி வராதுன்னு சொல்கிறார் பாருங்கள். என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும். அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாக என்னிடம் திரும்பி வருவதில்லை. ஏனென்றால் விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்கிறதும் இறைவன் தான். மழை பெஞ்சாத்தானே, வானம் பார்த்த பூமிகளில் மழை பெஞ்சாத்தானே விதைக்க முடியும், அப்போ தானே அறுவடை செய்ய முடியும் இல்லையா? அதுபோல தான் இறைவன் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமாக கவனிக்கிறார். யாருக்கு என்ன தேவை அவருக்கு தெரியும், படைத்தவருக்கு மட்டும்தானே தெரியும். இப்போ நம்ம பிள்ளைங்க நம்ம என்ன உணவு உண்ணுகிறதுங்க நமக்கு மட்டும்தான் தெரியும். இதை சாப்பிட்டா அவனுக்கு ஜீரணிக்காது, இதை சாப்பிட்டா அதை ஜீரணிக்காது அவளுக்கு, அப்படிங்கிற மாதிரி ஆணோ பெண்ணோ பிள்ளைகள் இருக்கிற இடத்துல நம்ம சொல்கிறோமா இல்லையா? தேவையான உணவு அது என்ன சாப்பிட்டா ஜீரணிக்குமோ அதை மட்டும்தான் கொடுக்குறோம். அதுபோல் தான் இறைவனும் நமக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே தருவார். நமக்கு ஆசை பெருசாக இருக்கலாம், ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு? உங்கள் எண்ணத்தை போல் என் எண்ணங்கள் இல்லை, அதைவிட மேலான எண்ணம் வைத்திருக்கிறேன். உங்கள் வழிமுறைகளைப் போல் என் வழிமுறைகள் இல்லை. ஏன்னா நீங்கள் வகுத்த திட்டம் வேறு, நான் உங்களுக்கு வகுத்திருக்க திட்டம் வேறு என்று சொல்கிறார். அப்போ எல்லாத்தையுமே நாம் இறைவனிடம் விடும்போது அவர் நமக்கு என்ன வாக்களித்தார், அவருடைய பணியாளர்கள் மூலமாக நமக்கு என்ன வாக்கு கொடுத்தாரோ அதை கண்டிப்பாக அவர் செய்து தருவார் இல்லையா? செய்து தருவார். காலம் தாழ்த்தலாம், ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? அதன்படி அவர் செய்து தருவார். செய்து தருவதற்காக நாம் காத்திருப்போம். அந்த காத்திருப்பிலும் ஒரு நிறைவு உண்டு நமக்கு. என்னென்றால் பெற்றுக்கொள்ளும் போது எவ்வளவு நிறைவடைகிறோமோ காத்திருப்பிலும் சில சமயம் பொறுமை இல்லாமல் புலம்புவோம், நம்ம முறுமுறுப்போம். அதையெல்லாம் எடுத்து அப்புறப்படுத்தி அவரோடு இணைந்து நடக்கும் வரத்தை கேட்போமா? தாயும் தந்தையுமான இறைவா, உங்களுடைய இரக்க பெருக்கத்தை எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்குறோம். ஆமாண்டவரே, நீர் சொல்லியது அனைத்துமே எங்களுக்கு நிறைவாக செய்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே, நடந்து கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. அதனால் நீர் எங்களோடு இணைந்து இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்கிறோம், அதை நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. அந்த நம்பிக்கையின் பேரில் நாங்கள் மட்டுமல்ல, எங்களை சார்ந்தவர்களும் அறியாத தெரியாதவர்களுக்கும் உம்முடைய நாமத்தை நாங்கள் எடுத்து சொல்லும்படி எங்களை ஆசீர்வதித்திருக்கிறதே, அதற்கு கொடான கொடி நன்றி ஆண்டவரே. அப்பா, 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு 3 பிள்ளைகளுமே ஆமாண்டவரே பரீட்சை எழுதியிருக்கிறார்கள். நல்ல மதிப்பெண் கிடைத்து ஆமாண்டவரே அவர்கள் சிந்தனைக்கும் செயலுக்கும் ஏற்றபடி நிறைவாக ஆசீர்வதியும் ஆண்டவரே. அறியாத தெரியாத பிள்ளைகள் என்ன தவறுகள் செய்தாரோ அதையெல்லாம் மன்னித்து திருத்துவர்கள் கையில் அதை ஒப்படைத்து நல்ல மதிப்பெண் கொடுத்து அந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை நீர் கொடுக்க போகிற அந்த கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்குறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.